Ya, sudah போட்டு kayalan supremum rasa ini neroji ni தெய்வான பிள்ளை சிவகுமார் சரி அஜித் அழகம்மா அழகம்மா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை எங்களுக்கு பதியல சார். 9 பேருக்கு பதியல. நாங்க தண்ணி இருந்தது அவடத்துல கடையில போயிருந்த நாங்க. ஆனா கடையில இருந்து முகாம்ல வந்தாங்க தான் கொடுக்கணும். முகாமுக்கு வர சொல்லலையே அவங்க எங்கனால சேஃப்டி அறிங்கன்னு சொன்னவங்க. முகாமுக்கு வாங்கம்மா பதியற மட்டும் சொல்லலையே எங்கள்ட்ட. என்னண்டா இரவோட நாங்க போனோம் நாங்க. அவங்க ஸ்கூலுக்குள்ள திறப்பு கொடுக்கலையாண்டு அரைவாசி பேர் இதுக்குள்ள கோயிலுக்கு அடிக்க தொடக்கானாக்கலன்னு நாங்க அவ சொல்லிருக்கலாமே எங்கள்ட்ட. அப்ப இந்த பதுங்கி இருக்கிறாங்களா அந்த வீடு துப்புரவாக்குறது கொடுக்குற காசு எல்லாம் அது 6 பேர் ஏதோ சைன் பண்ணணும்ன்றாங்களா அப்படியா? ஏனிடியா இந்த வீடு சுப்புரப்படுத்துறது 6 பேர் ஏதோ சிக்னேச்சர் வேணுமா? ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்காம அதுல 3 பேர் யார் யார் சைன் பண்ண வேண்டிய 3 தான். நீங்களே எடுத்து போய் கொடுப்பீங்க. அதுல கொஞ்சம் பார்த்து கொடுங்க. 4 கிலோமீட்டர் சென்று நாங்கள் எங்களுடைய அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அந்த பணிகளை கடந்த ஒரு நாளாக தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இன்றும் கூட மட்டக்களப்பு வாழைச்சேன பிரதேசத்துக்கு உட்படுத்தப்பட்ட முராவட பிரதேசத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்திருந்த குடும்பங்களுக்கான முக்கியமான உலருணர்வு பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் என்று பலதும் நாங்கள் சில பொதிகளை இங்கே வழங்கியிருக்கிறோம். இங்கே வருகை தந்த பொழுது நாங்கள் எங்களுடைய மக்கள் மத்தியிலே ஒரு தவறான கருத்தொண்டை முன்வைக்கின்றார்கள். சாணக்கியன் ஏன் அனர்த்தம் டைம்ல அரசாங்கத்தை விமர்சிக்கிறார்கள். மக்களால தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக செயல்படுவதுதான். நான் அரசாங்கத்தால பெற்ற லாபங்களை மறைக்கிறதுக்கு அரசாங்கத்தை வக்காலத்து வாங்க தேவையில்லை. கடந்த அரசாங்கங்களினூடாக எனக்கு கிடைத்த லஞ்சங்களை மறைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எங்க தவறு நடக்குதோ அதை நாங்கள் சுட்டி காட்டுவோம். அதே போலதான் இன்று இங்க முறாவடைக்கு வந்த பொழுதும் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உரையிலே 3 வகையானவர்களுக்கு நிவாரணம் வழங்குறதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது இடம்பெயர்ந்த முகாம்களுக்கு போறவர்களுக்கு ஒரு கட்டம், தங்களுடைய உறவினருடைய வீட்டிலே இடம்பெயர்ந்திருக்கிறவருக்கு ஒரு சிலருக்கு நிவாரணங்கள், தங்களுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறவருக்கு ஒரு கட்டம் நிவாரணம் வழங்குறது ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே நான் இருக்கும் பொழுது சொன்னார். ஆனால் நடைமுறையில இங்க இல்லை. ஜனாதிபதி அந்த சொன்ன விடயத்தை கேட்டு சில பெண்கள் சொன்னார்கள், தொடக்கின் காரணமாக கோயிலுக்குள்ள போய் தாங்கள் இருக்க முடியாது. அப்ப இடம்பெயர்ந்து வந்தவங்களை அந்த முகாமுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிற வீட்டிலேயே இருந்திருக்கிறார்கள். இன்று அவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் பொழுது சிக்கல்கள் வருகின்றது. அப்ப இப்படியான நடைமுறை சிக்கல் இருக்கும் பொழுது அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குறதை விட்டு போட்டு இந்த பிரச்சனைகளை வெளிப்படையாக நாங்கள் பேச வேண்டும். அது விமர்சனம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கான காரணம். எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய பணிகளை நாங்கள் சிறந்து செய்வோம். இன்று நூடுல்ஸ் என்று கயக்கிற இவர்கள் யாராவது ஒருவர் மக்களுக்கு ஒரு பச்சை தண்ணி கிளாஸாவது கொடுத்தவர்கள், அரசியல் செய்கிறவர்கள் பேசினால் பரவாயில்லை. நாங்கள் ஒரு தசாப்தத்துக்கு அதிகமாக நாங்கள் என்னுடைய மக்களோடு நின்று நிவாரண பணிகளில் ஈடுபடுறோம். அதனால இந்த கோமாளித்தனமான கருத்திலை சொல்றவருடைய கருத்திலை கேட்டு நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய பணிகளை முன்னிறுத்த நாங்கள் கைவிடப் போவதில்லை. எப்பொழுதும் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் இருப்போம். இன்னும் அடுத்த சில நாட்களிலே இந்த மாரி மழை அதிகமாக மற்ற மாவட்டத்தை தாக்கப் போகின்றது. அந்த நேரத்திலே மாத்திரையிலிருந்து பறந்து வந்து அமைச்சர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் நாங்கள் பார்ப்போம். மாத்திரையிலிருந்து பறந்து வந்த அமைச்சரை பற்றியும் ஒரு விடயம் சொல்ல வேண்டும்.
ஜனாதிபதிக்கு நாங்கள் அவசர வேண்டுகோள் ஒன்று எதிர்கட்சியில் இருக்கிற எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்கள் சொன்ன நாங்கள் பாதைகள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு போக முடியாது, எங்களுக்கு போறதுக்குரிய ஏற்பாடு செய்ய வேணும் என்று சொன்ன பொழுது எங்களை எவருக்குமே ஏற்பாடு செய்யாமல் அரசாங்க பிரதிநிதிகளுக்கு மாத்திரம் அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். கடைசியா என்ன நடந்தது? மட்டக்களப்பு மாவட்டத்திலே வெள்ளம் பெறுவது மாதுரோயாவுக்கு பதிலாக மல்வத்தோயாவில் இருந்து தண்ணி வந்து மட்டக்களப்பு பாதிக்கப்பட போகுது என்று ஒரு கருத்தை சொல்லி போயிருக்கார். மல்வத்தோயாவுக்கும் மாதுரோயாவுக்கும் இடையிலே மட்டக்களப்புக்கு பாதிப்படையக்கூடிய அந்த ஆறு எதென்று தெரியாதவர்கள் எப்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிவாரண பணிகளை அனர்த்த முகாமத்துவம் செய்ய போறாருன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எங்களுடைய மக்கள், மட்டக்களப்பு மாவட்டத்திலே மக்கள் எங்களிடம்தான் பொறுப்பை தந்திருக்கிறோம். அந்த பொறுப்பை நாங்கள் சிறப்பாக நாங்கள் எப்பொழுதும் செய்வோம். நன்றி.